ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹேக்கர்ஸ் லீக். இந்த வீடியோவில் வந்து பிகோ சிடிஎஃப்பில் ஒரு சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். சிடிஎஃப் சேலஞ்ச் எப்படி கம்ப்ளீட் பண்ணுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இந்த சிடிஎஃப் சேலஞ்சுக்கு பேர் வந்து ரிடில் ரெஜிஸ்ட்ரி. ஒரு ஈஸி டாஸ்க் தான். அதே மாதிரி வந்து இது ஃபொரன்சிக்ஸ் டைப்புக்குள்ளே வரப்போகுது. ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அதை வாசித்து பாருங்கள். இதில் வந்து பிடிஎஃப் ஒன்று வந்திருக்காங்க, ஃபில்ட் வித் வாட் சீம்ஸ் லைக் நத்திங் மோர் தேன் காபிள்டு நான்சென்ஸ். ஓகே, அது பார்க்க வந்து எப்படி இருக்க போகுதுண்டா, மீனிங்கே இல்லாமல் இருக்க போகுது. அதான் சொல்லியிருக்கு காபிள்டு நான்சென்ஸ்ன்ட்டு. அப்படின்னா என்கிரிப்டடாக இருக்கும். எந்த சிடிஎஃப் சேலஞ்சாக இருந்தாலும் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத விஷயம் வந்து ஒன்று, அதில் நேம், ரிடல் ரெஜிஸ்ட்ரி, அடுத்தது வந்து டிஸ்கிரிப்ஷன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற விஷயம் எல்லாமே வடிவாக ரீட் பண்ணிட்டு தான் நாங்கள் என்ன செய்யணும்டா விஷயத்துக்கு போகணும். ஏன்னாண்டா அதெல்லாம் சொல்லியிருக்கோம். இது என்ன டைப், நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அல்லது வந்து ஏதாவது ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேயா, இப்போ இந்த பிகோ சிடிஎஃப்பில் ஹிண்ட்ஸ் அண்ட் ஆப்ஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நாங்கள் கஷ்டமாக இருந்துச்சுட்டா, அது முடிக்க இல்லாமல் இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன செய்யலாம்னா ஹிண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, மிச்சத்தை பார்ப்போம். அட்மிஸ் chaos lies hidden treasure, an elusive flag waiting to be uncovered. Okay, find the PDF file here. ஓகே, பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணுறோம். ஓகே, சிடிஎஃப். ஓகே, பிகாஸ் சிடிஎஃப் இதில் நான் நியூ ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அந்த நேமில் ரிடில் ரெஜிஸ்ட்ரி. ஓகே, இங்கே நான் இதை சேவ் பண்ணுறேன். ஓகேயா, சரி, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஃபஸ்ட்டு நான் அந்த பாத்துக்கு போய்கொள்கிறேன். ஓகே, இதான் இந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து பிடிஎஃப் ஃபைல் தானே, அப்போ நான் இந்த பிடிஎஃப் ஃபைலை போய் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ரிடில் ரெஜிஸ்ட்ரி. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அல்டிமேட் கைட் டு ஃப்ளாக் ஹண்டிங். Don't worry, this might look like gibberish, but maybe there's something hidden somewhere. I spent so much time creating this PDF with care, or maybe not. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சில விஷயம் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வேணும்னா இருக்கலாம், பட் ஐ திங்க் அதில் இல்லை. இஃப் யூ ஆர் ஸ்டில் ரீடிங் திஸ், ஐ வில் டெல் யூ சீக்ரெட். த ஆன்சர் மைட் நாட் பி ஹியர் ஆஃப்டர் ஆல். ஓகேயா, இது ஃபுல்லாக ரீட் பண்ணி முடித்த அப்புறம் சொல்கிறாங்க இங்கே இல்லைன்ட்டு. சரியா, அப்போ என்ன செய்யலாம்னா, நாங்கள் இனி இந்த பிடிஎஃப்லாம் இருக்க போகுது, ஆனால் அந்த பிடிஎஃப் கண்டென்ட்டில் இல்லை. ஓகே, எந்த சிடிஎஃபாக இருந்தாலும் அடுத்த முக்கியமான விஷயம் வந்து இந்த ஃப்ளாகோட பேட்டர்ன். சரிதானே, இதில் பார்த்தீங்கன்னா பிகோ சிடிஎஃப்னு இருக்க போது அதுக்குள்ளே கேர்லி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி என்ன செய்ய போகிறாங்கன்னா ஃப்ளாக் கொடுக்க போகிறாங்க. இதுதான் இந்த பிகோ சிடிஎஃப் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற எல்லா சிடிஎஃப் சேலஞ்சரையும் பாஸ்வேர்ட், அதாவது ஃப்ளாகாக இருக்க போகுது. ஓகேயா, அப்போ நீங்கள் இந்த பேட்டர்னை சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, சரி, இப்போ அதே தான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த பிடிஎஃப் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஜிப்ரிஷாக தான் இருக்குது. சரி, சரி, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இதில் கிராப் பண்ணி பார்க்குறேன் அந்த அவங்க சொன்ன பேட்டர்னில் இருக்காண்டு. அப்போ அந்த பேட்டர்ன் என்ன பிக்கோ, அங்கே சிடிஎஃப் ஃபண்ட் இருக்க போது. ஓகே, நான் பிக்கோ மட்டும் கொடுக்குறேன். ஓகே, அதில் ஒன்றுமே எனக்கு கிடைக்கல. சரி, அப்போ இனி என்ன செய்யலாம், ஃபைல் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம். இது என்ன ஃபைலாண்டு. ஓகே, பிடிஎஃப் டாக்குமெண்ட் தான் வந்துருக்கு. சிலது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் கண்டென்ட்டில் ஒன்றுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், இதில் இந்த ஃபைலாம் எங்கேயோ சர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, பட் கண்டென்ட்டில் இல்லை. இப்படி ஏதாவது ஒரு சீக்ரெட்டை வந்து ஒரு வேறு ஃபைல்ஸில் வந்து ஹைட் பண்ணி வைக்கிறத வந்து
நாங்கள் ஸ்டெக்னோகிராஃபின்னு சொல்லுவோம். இப்படி ஃப்ளாக் மட்டும்தான் இல்லை, கோடும் வந்து நீங்கள் கேள்விப்படுவீங்க இமேஜ் ஃபைலை யூஸ் பண்ணி ஹேக் பண்ணுறது, பிடிஎஃபை யூஸ் பண்ணி ஹேக் பண்ணுறது, அப்படி எல்லாம் இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் என்ன செய்வாங்கண்டா கோடை வந்து ஹைட் பண்ணியிருப்பாங்க. இதை ஸ்டெக்னோகிராஃபின்னு சொல்கிறது. நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை விக்கிபீடியாவில் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஸ்டெக்னோகிராஃபி யூஸ் பண்ணி ஹைட் பண்ணி வச்சுருக்கிற விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃபால்ட்டாகவே ஸ்டெக் ஹைட்ன்ற ஒரு டூல் இருக்குது. Kali Linux வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க. ஓகே, நாங்கள் இப்போ அந்த டூலை யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் ஸ்டெக் ஹைடுன்னு கொடுக்குறேன். ஸ்டெக் ஹைட். ஓகே, அதை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராக்ட்னு ஒரு கமாண்ட் கொடுப்போம். எக்ஸ்ட்ராக்ட் -xf. இந்த கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறன்றது நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நான் மேன் பேஜை யூஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். நான் சொல்கிறேன் மேன் ஸ்டெக் ஹைட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்ப் பேஜில் இருக்குது. இதில் -xf. ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல், அங்கால ஃபைல் நேம். ஓகே, அப்போ இது நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் டூலை யூஸ் பண்ணுறேன். ஸ்டெக் ஹைட் extract -f. Okay, stack it. If standard input is used, the passphrase must be command line. Okay, அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கேன்டா, ஏதோ ஒரு பாஸ்ப்ரேஸ் வேணும் அப்படின்னா பாஸ்வேர்ட் மாதிரி சரி தானே, பாஸ்ப்ரேஸ் வேணும். அதை யூஸ் பண்ணி தான் நாங்கள் என்ன செய்யலாம்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ஏதோ பாஸ்ப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, ஒரு இமேஜ் ஃபைல் ஒன்று எடுங்களேன். ஒரு இமேஜ் ஃபைல் ஒன்று எடுக்க, இதை ஃபோனில் இருக்கிற இமேஜ் ஃபைலண்டா நீங்கள் இதில் டீட்டெயில்ஸை கெட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம், அதில் டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். அப்படி ஒரு இமேஜ் ஃபைலில் டீட்டெயில் ஆப்ஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னென்ன விஷயம் இருக்குது, எப்போ க்ரியேட் பண்ணது, எந்த மொபைலை யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க, இல்லை எந்த கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் ரெசல்யூஷன் என்ன, அதே மாதிரி எப்போ மோடிஃபைட் பண்ணினது, நேம் என்ன, அப்படியான டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கலாம். இதை விட லொக்கேஷன், எந்த லொக்கேஷனில் எடுத்திருக்காங்கன்றத கூட நாங்கள் எடுக்கலாம். இப்படியான டேட்டாஸை வந்து நாங்கள் சொல்லுவோம் மெட்டா டேட்டான்னு சொல்லுவோம். ஓகேயா, இந்த மெட்டா டேட்டா வந்து சைபர் செக்யூரிட்டியில் சரியான இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சரியா, ஓகே. இப்போ ஃபொரன்சிக்ஸில் இப்போ இந்த மெட்டா டேட்டாவை வந்து ஒரு ஃபைலில் மெட்டா டேட்டாவை பார்க்குறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு டூல் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் EXIF டூல். EXIF டூல். ஓகே, என்ன பேர், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கண்டா, வேர்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபைல் நேம் கொடுத்துருக்காங்க. ஓகே, மோடிஃபைடு அக்சஸ்ட் இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகேயா, ஆத்தர் நேம் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஓகே, அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இதை காப்பி பண்ண. ஏன் இது வித்தியாசமாக இருக்குன்னா, ஒரு நேம் மாதிரி இல்லை, ஜிப்ரிஷில் இருக்குது. அண்ட் இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் சைன் இருக்குது. ஓகேயா, அப்போ ஞாபகம் இருந்தால் அவங்களுக்கு இந்த ஈக்குவல் சைன் எங்கே யூஸ் பண்ணுவோம்டா, நாங்கள் base64 யூஸ் பண்ணி என்கோட் பண்ணக்குள்ளே வந்து நாங்கள் இந்த ஈக்குவல் சைன் யூஸ் பண்ணுவோம். சரியா, அது என்னென்று நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக நான் கண்டு சொல்கிறேன் என்னென்னா, base64 வந்து என்கோட் பண்ணக்குள்ள நாங்கள் என்ன செய்வோம்னா, அதை ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் எனக்கு அதை எத்தனை மறந்துட்டுது 5 அல்லது 4 இருக்கணும். இப்படி இத்தனை கேரக்டர்ஸை சேர்த்து நாங்கள் என்ன செய்வோம்டா base64 என்கோடிங் செய்வோம். அப்படி பிரிக்கக்குள்ளே இப்போ லாஸ்ட்டாக வந்தது வந்து இப்போ சிம்பிளாக 4 பேர் மறந்துட்டு இப்போ 4 தான் base64 கேரக்டர்ஸ் வச்சோம்டா, ஃபைனலாக வந்து 3 வந்துட்டேன்டா, 3 லெட்டர்ஸ் தான் இருக்குது. அதோட அந்த சென்டென்ஸோ வேர்டோ அது முடியுதுண்டா, அங்கே என்ன செய்வோம்டா ஈக்குவல் சைனை யூஸ் பண்ணி என்ன செய்வோம், அதை கம்ப்ளீட் பண்ணுவோம். சரி தானே, ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ நீங்கள் இதே என்கிரிப்ஷன் தான் URL யூஸ் பண்ணியிருப்பீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட்டாக வந்து ஈக்குவல் சைன் வந்துச்சுண்டா base64, மோஸ்ட்லி அது base64. அப்போ base64னாலே கண்டிப்பாக ஈக்குவல் சைன் யூஸ் பண்ணிட்டு போகணுமான்னு கேட்டால் நோ. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், அதை வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காண்டி எத்தனை லெட்டர்ஸாக நாங்கள் எத்தனை கேரக்டர்ஸாக வந்து நாங்கள் பிரேக் பண்ணியிருக்கிறோமோ அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஈக்குவல் சைன் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். ஓகேயா, இப்போ பார்ப்போம். இவரை வந்து நான் டீகோட் பண்ணி பார்க்குறேன். சரியா, அப்போ base64 டீகோட் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யலாமண்டா, ஃபஸ்ட் எக்கோ பண்ணுறேன். எக்கோ
இப்போ நான் இதை base64 -d. ஓகே, இப்போ நான் இந்த கமாண்ட் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். அது பைப் என்று சொல்லுவோம், பைப்பிங். சரி தானே, ஒரு கமாண்டை ஒரு கமாண்டில் இந்த வர அவுட்புட்டை இன்னொரு கமாண்டை கொடுக்குறத யூஸ் பண்ணுவோம். எக்கோ கமாண்ட் வந்து ஜஸ்ட் பிரிண்டிங், டெர்மினலில் வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, அதை நான் என்ன செய்ய போகிறேன்டா base64 -d என்றதுக்கு கொடுக்க போகிறேன். இல்லை base64க்கு வந்து நேரடியாக நாங்கள் என்ன செய்யலாம்டா ஒரு இன்புட் கொடுக்கவே இல்லாது. அந்த கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, டின்றது என்னதுக்குன்னா டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சரி, ஏதாவது டவுட்டுண்டா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கமெண்ட்லேயே. அப்படி கமெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நான் அதுக்கு ஒரு வீடியோவே க்ரியேட் பண்ணி போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே பிகோ சிடிஎஃப் பசில் வாட் எவர் சரி தானே. ஓகே, எங்களுக்கு என்ன செய்யுது, இந்த ஃப்ளாக் கிடச்சிட்டு. இதை காப்பி பண்ணுறதுக்கு வந்து இப்படி ஒரு லைனில் இருக்கிறத காப்பி பண்ணுறதுக்கு வந்து இப்படி ஸ்டார்ட்லேருந்து இங்கே ட்ராக் பண்ணிட்டு போகணும். வண்டியில் 2 தரம் டைப் பண்ணிங்கன்னா ஓகே, அப்படி இல்லாட்டி 3 டைம்ஸ். ஓகே, அவ்வளோதான். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, யூ ஹேவ் சால்வ் திஸ் சேலஞ்ச் கரெக்ட்லி அகெயின். ஆல்ரெடி நான் இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இதில் வந்து அந்த ஸ்டெக் ஹைடுன்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை பற்றி இன்னும் சர்ச் பண்ணி பாருங்கள். வேறு டூல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணலாம், ஹைட் பண்ணியிருக்கிற ஸ்டெக்னோகிராஃபி யூஸ் பண்ணி ஹைட் பண்ணியிருக்கிற விஷயங்களை நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம்ன்றதை பற்றி ஓகே நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.